ஸ்ட்ரைட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமநாதன். இந்திய சினிமாவோட மிக முக்கியமான படங்கள் ஒரு பட்டியல் எடுத்தா கண்டிப்பா அதுல இந்தியன் 1க்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. சமீபத்துல கூட இந்தியன் 2 உடைய ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆச்சு. அப்படியே எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது இந்தியன் 1 மாதிரி இல்லை, இது கொஞ்சம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்தியன் 1 செட் பண்ண ரெக்கார்ட். எப்பவுமே முதல் கல்லுக்கு இலக்கே இருக்காது, ஆனா இந்த ரெண்டாவது கல் இருக்குல்ல, அதுக்கு முதல் கல்ல தாண்டணும்ன்றதா இலக்கா இருக்கும். அப்படி இந்தியன் 1 சாதிச்சதுன்றது அவ்வளோ இருக்கு. அப்படிப்பட்ட இந்தியன் படத்துடைய பக்கங்களை பார்க்கலாம் வாங்க. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவருடைய 3வது படமா உருவாக்கக்கூடியதுதான் இந்த இந்தியன் படம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கதைகளை நம்ம கேட்டிருப்போம். மனுநீதி சோழன் தன்னுடைய மகனையே தேர்காலில் ஏற்றி கொண்ட வரலாறு அப்படின்லாம் கேட்டிருப்போம். அப்படி கதைகள் ரொம்ப சாதாரண கதையா இருந்தாலும் அதை பிரசன்ட் பண்ண விதத்துல சங்கருக்கு நிகர் சங்கர் மட்டும்தான். ஏன்னா படம் 3 மணி நேரம் 5 நிமிஷம் வரும், ஆனா எந்த இடத்துலயும் ஒரு சின்ன தொய்வு கூட இருக்காது. படம் அவ்வளோ விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்கும். எப்பவுமே சங்கர் சார் தன்னுடைய படங்கள்ல சிஜி டெக்னாலஜிக்கு ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. முதல் படம் ஜென்டில்மேன். அதுல சிக்கு புக்கு ரயிலேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அதுல சிஜி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அம்பு பாயிரா மாதிரிலாம் விட்டுருப்பாரு. அது அன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புதுசு. அதுக்கப்புறமா 2வது படத்துல பிரபுதேவா தலை இல்லாம கை இல்லாம கால் இல்லாம ஆடுற மாதிரிலாம் இருக்கும். அது ஒட்டுமொத்த இந்தியன் ஆடியன்ஸுமே திரும்பி பார்த்தாங்க, என்னடா பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா 3வது படம் இவர் தொடர்ந்து சிஜிக்காக ரொம்ப காசு வேஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் அந்த படத்தை சீன்ஸுக்காகலாம் யூஸ் பண்றாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மாஸ்கிங் டெக்னாலஜிலாம் பெருசா இல்லை, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ட்ரை பண்ணி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் பக்கத்துல கமல் சார் நிற்கிற மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அன்னைக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப எங்கேஜிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தாலுமே அது இப்பெல்லாம் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சீனுமே இருக்கும். கூடுதல் தகவல் என்னன்னா, முதல்ல இந்த படம் எழுதப்பட்டது ரஜினி சாருக்காக தான். ஆனா பல காரணங்களால அவரால் நடிக்க முடியலன்னு சொல்லிட்டு சங்கர் சார் அவர்களே சொல்லியிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு சீன்ல சேனாபதி சண்டை போட்டுட்டு தலையை கோதுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனா இதே தான் கமல் சார் பண்றாரு. ஆனா கொஞ்சம் கூட ரஜினி சார் சாயலே இல்லாம வேற மாதிரி ஒன்று பண்ணுவாரு. அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி கமல் சார் ஒவ்வொரு சீனுக்குமே ஒரு மெனக்கட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. சொல்லப்போனா இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டால் ரொம்ப கஷ்டம்னுவாங்க. அவ்வளோ நேரம் ரொம்ப இச்சிங்காக இருக்கும், ரொம்ப எறும்பு ஊறுற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி கூட அவர் பண்ணுற ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்தில் சேனாபதிக்கும் சந்துரு அவர்களுக்கும் காட்டக்கூடிய டிஃப்ரென்ஷியேட்டுன்றது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சீன்லலாம் 2 பேருமே அட் டைமில் கிராஸ் பண்ணுற மாதிரி சீன் இருக்கும். அதெல்லாம் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜியில் எப்படி பாசிபிள்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீன்லாம் எடுத்திருப்பாங்க. இதை தாண்டி கமல் சார் அந்த ஆக்டிங்லேயே ஒரு டிஃப்ரென்ஷியேட் காட்டிருப்பார். என்னன்னா வயசான ஒரு கேரக்டர், இன்னொரு யங்ஸ்டர் கேரக்டர், ரெண்டுத்துக்குமே ஒரு அழகான ஒரு டிஃப்ரென்ஷியேட் காட்டி அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. ஒவ்வொரு சீன்லையுமே தன்னுடைய அந்த எமோஷனை கேரி பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு இடத்துல அவனுக்கு வலிக்குதுன்றதுக்காக மீசை எடுத்த சேனாபதி இன்னைக்கு அவனையே இழக்க துணிஞ்சிட்டு அப்படின்னு சொல்ற காட்சியா இருக்கட்டும், கடைசியில என் பொண்ணை நானா கொண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழக்கூடிய காட்சியா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ அழகா நடிச்சிருப்பாரு, அவ்வளோ அழகா கேரி பண்ணியிருப்பாரு கமல் சார். இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் சுகன்யா அவர்களும் பயன்படுத்தியிருப்பாங்க அந்த படத்துல. ஸோ 2 பேருமே அந்த ஆக்டிங் லெவல் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. இந்த படம் வெற்றியானதுக்கு பல காரணங்கள் இருக்கு. மிக முக்கியமான காரணம் இது ஒவ்வொருத்தருமே கரெக்ட் ஆகும். ஏன்னா யாராவது ஒருத்தர் இன்னைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க, லஞ்சம்ன்ற ப்ராப்ளம். இதை சுஜாதா அவர்கள் தன்னுடைய வசனங்கள் மூலமா அவ்வளோ அழகாக அங்கங்கே கன்வே பண்ணியிருப்பாரு. சொல்லப்போனால் இந்த படங்களில் வர ஒவ்வொரு வசனமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த படம் வெற்றிக்கு சுஜாதா அவர்களுடைய பங்களிப்புன்றது மிக முக்கியமானது. என்னன்னா ஒரு சீன்லலாம் சொல்வாரு, மற்ற நாடுகள்லாம் கடமையை மீறதுக்கு தான் லஞ்சம், ஆனால் இங்கே கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். இந்த மாதிரியான பல காட்சிகளில் சுஜாதாவுடைய வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சேனாபதியோடைய ஃப்ளாஷ்பேக் ஒரு சீன் வரும். அது கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராட்சின்ற அந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். ஆனால் அப்புறமா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா வர பாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லாக மாறிடும். என்னன்னா அதுக்கு முன்னாடி இந்தியா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சு, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த உலகம் இந்த இந்தியா வண்ணங்களால் நிரப்பப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அதை கன்வே பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்படி பல சீன்கள் குறியீடாவே அப்படியே நம்ம கன்வே பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாமே நல்லா இருக்கும். இது தாண்டி கண்டிப்பாக நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த கதையை மொத்தமாக அடுத்த லெவலுக்கு எமோட் பண்ணுறது அவருடைய மியூசிக் தான் சொல்லி ஆகணும். இன்னைக்கும் இந்தியன் 2க்கு அனிருத் போடும்போது இது இந்தியன் 1 மாதிரி இல்லை, கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மானுக்கு ஈடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆடியன்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியும். எப்பவுமே சங்கர் அவர்கள் மேலே இருக்கிற குறை என்னன்னா, இவர் பாட்டுக்கே ரொம்ப செலவு பண்ணுறாரு, மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறாரு, அங்கே இருக்க ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிக்கிறாரு, இப்படி பல குற்றச்சாட்டுகள் வச்சாலும் அந்த கதையோட மர்ஜ் ஆகி தான் அந்த பாட்டு போகுன்றதை நம்மளால பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். இந்த படத்தில் கூட டெலிஃபோன் மணி போல்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது மனிஷா கொய்ராலா ஒரு அனிமல்ல வராப்பாங்க. அப்போ அவங்களுக்கு டூயட் எப்படி வரும், இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் கங்காருக்கு நடுவில் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கலாக அந்த பாட்டில் வைப்பாரு. சொல்லப்போனால் ஆஸ்திரேலியாவில் முதல்ல ஷூட் பண்ணப்பட்ட பாட்டு இந்த பாட்டு தான். இப்படி ஒவ்வொரு பாட்டுமே முக்கியத்துவமான பாட்டாக தான் அமைஞ்சிருக்கும். இன்றைக்கும்
பச்சை கிளிகள் அந்த பாட்டு வந்து பல பேரோட ஸ்டேட்டஸாக வைக்கிறத பார்க்க முடியும். கடைசியாக அதில் வந்து வைரமுத்து அவர்கள் எழுதுவார், இந்த மண்ணில் ஆனந்தம், அந்த விண்ணில் ஆனந்தம், பூமியின் பந்தை முட்டி மோதும் புள்ளில் ஆனந்தம்லாம் எழுதியிருப்பார். அப்படி வரிகள் ஒவ்வொன்றுமே முத்து முத்தா இருக்கும். இப்படி நல்ல நல்ல பாட்டுக்கள், நல்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு அருமையான படமாக வந்திருக்கும். அன்னைக்கு வந்து பாஷா வச்சதான் மிகப்பெரிய ரெக்கார்டு. ஆனால் வந்து இந்தியன் படம் வந்து அதை சுக்கு நூறாக உடைக்குது. இப்படி பல ரெக்கார்டுகளை வந்து அன்கேக்குது. அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடைக்குது. கதையா, திரைக்கதையா, வசனமானு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செதுக்கிறாரு சங்கர் சார் அவர்கள். கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் தத்தா வரப்போறாரு. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் எதிர்பார்த்து காத்துட்டே சொல்லலாம். ஏன்னா 2017 ரொம்ப வருஷமா ப்ரொடக்ஷன்ல இருக்க படம் பல காரணங்களால படம் வந்து பாதியில் நிப்பாட்டப்படுது. ட்ரெயின் விழுந்து 3 பேர் இறக்குறாங்க, அதனால நிப்பாட்டப்படுது. கோவிட் காரணமா நிப்பாட்டப்படுது. மறுபடியும் வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே பல ப்ராப்ளம் வருது, நிப்பாட்டப்படுது. இப்படி பல காரணங்களால் நிப்பாட்டப்பட்டாலும் நடுவில் கூட சங்கர் சார் வந்து வேற ஒரு படத்துக்கே போயிட்டு மறுபடியும் சங்கர் சார் உள்ள வராரு. இப்படி பல காரணங்களால் நிப்பாட்டப்பட்டாலும் இந்த விக்ரம் படம் இருக்குல்ல, அதோடைய வெற்றி மறுபடியும் இந்த படத்தை பூஸ்டப் பண்ணி ஏஞ்சிக்க நிப்பாட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்தியன் 2க்கு எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தியன் 1 கண்டிப்பா இந்தியன் 2 பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம செட்டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.